எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றீங்க? ரங்கநாயகி கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் மீனாட்சி வீட இடிச்சு தள்ளினீங்கல்ல, அதுக்கு உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அரெஸ்ட் பண்றேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ்பி மேடம், அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு ஓவரா ஆடாதீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. கோடி கோடியா பணம் இருக்குன்னு நீங்க மட்டும் ஓவரா ஆடலாமா? சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு இல்லாதவங்க வீட்டை இடிக்கலாமா? என்ன நீ செஞ்சது சரினா நான் செய்யறதும் சரிதான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? விலங்க போடுங்க. கொடுங்க சார். விலங்கெல்லாம் போடாதீங்க சார். கை நீட்டுங்க ப்ளீஸ் மேடம், விலங்கெல்லாம் போடாதீங்க மேடம். ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க மேடம். அவன் ஒன்றும் அப்படி பண்ணிருக்க மாட்டான் மேடம். தயவு செஞ்சு மேடம் கையெடுத்து கும்பிட்றேன். வேண்டாம். எங்க வேலையை எங்களை செய்ய விடுங்க சார் ஒழுங்கா. இல்லன்னா எங்களை தடுத்த குற்றத்துக்காக உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அரெஸ்ட் பண்ணுங்க மேடம், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுங்க பாப்போம். ஏங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம அட்வொகேட்க்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. நான் ஸ்டேஷனுக்கு போறேன். எதுக்கு இப்ப விலங்கு போடுறீங்க? இதெல்லாம் ரொம்ப டூ மச். மனித உரிமை பிரச்சனை இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. சைலண்டா இருக்கணும். எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. போங்க. நிறுத்துங்க. எதுக்கு இவங்களெல்லாம் வண்டியில ஏத்துறீங்க? இவங்களெல்லாம் தெரு தெருவா ஊர்வலமா கூட்டிட்டு வாங்க. என்ன? எஸ்பி மேடம், தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இந்த ஊருக்கே தலைவியா நின்னு பஞ்சாயத்து சொல்றவன். என்ன இப்படி கை விலங்கோட தெரு தெருவா இழுத்துட்டு போவீங்களா? ஊர் மரியாதை கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக தானே மீனாட்சியோட வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு தள்ளின. நீ பண்ண காரியத்தை இந்த ஊரே பார்த்து உனக்கு தேவையான மரியாதையை நல்லா கொடுக்கட்டும். எல்லாரும் நடக்க வச்சு கூட்டுவாங்க. நட. ஏய், என்னடா இவங்க இப்படி பண்றாங்க? வாடா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. அம்மா இன்னும் வரல. நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்கள எங்க போய் தேடுவ சக்தி? தெரியலக்கா, ஆனா அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை மட்டும் என்கிட்ட இருக்கு. சக்திகா, நானும் கூட வரேன். ப்ளீஸ் சக்திகா. சக்தி, நானும் கூட வரேன். நானும் உன் கூட வரேன் சக்தி. நாம எல்லாருமே போயிட்டா இங்க யார் இருக்கிறது? நம்ம வெளியில போன நேரத்துல அம்மா இங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா அப்புறம் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. சக்தி, நான் வேணா இங்கே இருக்கேன். நீங்க போய் அத்தையை தேடி கூட்டிட்டு வந்துடுறீங்களா? உனக்கு காணன்னு தெரிஞ்சதும் எங்கெங்கெல்லாம் நாங்க தேடணும்னு தெரியுமா? அம்மா, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோமா? நமக்கு ஏமா இந்த நிலைமை? நம்மள ஏமா இந்த சாமி இப்படி சோதிச்சிட்டு இருக்கு? சாமிக்காக நேத்து வரைக்கும் நீங்க 3 பேரும் எவ்வளவு விரதம் இருந்து கஷ்டப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு நம்மள இப்படி நடு தெருவுல கொண்டாந்து நிப்பாட்டிடுச்சு. இது சாமியே இல்ல. யாரும் அழாதீங்க, சொல்றேன்ல, யாரும் அழாதீங்க. எப்படி சக்தி அழாம இருக்க முடியும்? நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பறிச்சுட்டாங்க. நம்ம மெஸ், நம்ம வீடு, நம்ம கௌரவம், நம்ம மரியாதைன்னு எல்லாமே போச்சே சக்தி. 20 வருஷமா அம்மா உழைச்சு உழைச்சு உருவாக்குன வீடு, அந்த வீட்டை தரமட்டமா இடிச்சு நொறுக்கிட்டாங்களே. வீட்டை இடிச்சு தள்ளிட்டா நம்ம வாழ்க்கை இடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தமா? இனிமே உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. முதல்ல கண்ணீரை தொடங்க தொடங்க தொட.
நம்ம வீட்டை இடிச்சவங்களுக்கு முன்னாடி நாம வாழ்ந்து காட்டணும். நம்மள நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தவங்க முன்னாடி நாம முன்னேறி காட்டணும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்க கூடாது. நம்ம மிஸ் வீடுன்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்கன்னு அழறீங்களே, நம்ம கிட்ட இருக்கிற உழைப்ப அவங்களால பறிக்க முடியாது. நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கைய அவங்களால பறிக்கவே முடியாது. வீடும் மெஸ்ஸும் போனாலும் நீங்க 3 பேரும் ஒன்னா என் கூட இருக்கீங்கல்ல? இந்த ஒற்றுமை தான் அவங்க நினைச்சத பலிக்கவே விடக்கூடாது. நம்மளோட இந்த ஒற்றுமை தான் நமக்கு பலம். இந்த ஒற்றுமையை வச்சுதான் நாம சாதிக்க போறோம். தைரியமா நம்பிக்கையோட இருங்க. இனி நமக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு நீங்களும்